இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அதென்ன பாட்டி காப்பு கட்டுறது? அம்மாடி, இன்னைக்கு ராத்திரி தீ மிதிக்கிற திருவிழா நடக்க போகுதுல்ல, அந்த தீமிதி திருவிழாவில் ஒவ்வொருத்தரும் அவங்க மனசுல இருக்கிற ஆசையை வேண்டிக்கிட்டு அவங்க வேண்டுதல் நிறைவேறணும்னு காப்பு கட்டி அந்த தீயில இறங்குவாங்க. அப்படி காப்பு கட்டி அந்த தீமிதியில இறங்கினாங்கன்னா அவங்க அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்ட எல்லாத்தையும் அம்மன் நிறைவேற்றி வைப்பான்னு ஐதீகம். அதுக்காகத்தான் ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி திருவிழாலாம் அம்மன் கோயில்ல நடக்குது. பாட்டி, இந்த அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டு தீ மிதிச்சா கண்டிப்பா நம்ம வேண்டுதல் நடக்குமா? என்னத்தா இப்படி சொல்ற? கண்டிப்பா நடக்கும். அம்மனை வேண்டிக்கிட்டு காப்பு கட்டி தீமிதியில இறங்குனாங்கன்னா அவங்க வேண்டினதை இந்த எல்லையம்மன் நடத்தி வைப்பா. அது கண்டிப்பா நடக்கும். அதனாலதான் ஆடி மாசம் வர்ற முதல் வெள்ளிக்கிழமை இந்த தீமிதி விழாவை நடத்துவாங்க. வருஷா வருஷம் இந்த தீமிதி விழாவில் கலந்துக்கிறதுக்கு நிறைய பெண்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னா பாரு. அப்போ இந்த வருஷம் நானும் காப்பு கட்டி தீ மிதிக்கிறேன் பாட்டி. கண்ணு, தீ மிதிக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அம்மாடி, தீயில இறங்கி நடந்து வந்தா காலெல்லாம் கொப்பளம் வந்துரும். அதெல்லாம் வேண்டாம் கண்ணு. இல்ல பாட்டி, என்ன கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, நான் தீ மிதிக்கிறேன்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்காக காப்பு கட்டிக்க போறேன். என்னையா அது? ஏமா இப்படி பிடிவாதமா தீ மிதிப்பேன்னு சொல்றியே, அப்படி என்ன வேண்டுதல் உனக்கு? என் மனசுல ஒரு ஆசை இருக்கு, அது நிறைவேறணும். அதுக்கு தான் தீ மிதிக்க போறேன். அப்ப சரியா, போலாம். வா வாங்க போலாம். வாங்க போலாம்.